நீங்க வந்து மெடிடேஷன் இன்டென்ஸா பண்ணிட்டு இருக்கீங்க, இல்ல எதனாச்சும் ஒரு ரிட்ரீட்டுக்கு போயிட்டு வந்திருக்கீங்க, ஒரு ஸ்பிரிச்சுவல் ரிட்ரீட் போயிட்டு வந்திருக்கீங்க. உங்களுக்கு அங்க வந்து நிறைய நேரம் மௌனத்துல இருந்திருக்கீங்க, நிறைய தியானம் பண்றீங்க அப்படின்னா நிறைய ஹீலிங் ப்ராசஸ் நடக்கும். ஸோ அந்த ஹீலிங் ப்ராசஸ் நடக்கிறப்ப என்ன ஆகும்னா, உடம்புல இருக்கிற அந்த டாக்ஸின்ஸ், அந்த நெகட்டிவிட்டி எல்லாம் வெளியே வரும். எப்படி வெளியே வரும்? ஃபர்ஸ்ட் ஜுரத்து மூலியமா வரும். நீங்க நிறைய தியானம் பண்றப்போ உங்களுக்கு ஒரு ஜுரம் வரும். ஜுரம் வந்தப்ப என்ன, உங்களோட பாடி டெம்பரேச்சர் ஒரு 2 டிகிரி 3 டிகிரி இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அது இன்க்ரீஸ் ஆகிறப்போ உங்க செல்லுலர் டாக்ஸின்ஸ் எல்லாம் ரிலீஸ் ஆயிடும். ஓகே. ஸோ நீங்க நிறைய சின்சியரா நல்லா இன்டென்ஸா தியானம் பண்றப்போ உங்களுக்கு ஜுரம் வந்துச்சுன்னா அதை பார்த்து நீங்க பயப்படக்கூடாது. ஓகே, ஒரு ஹீலிங் ப்ராசஸ். அது ஒரு 2 நாள் 3 நாள் 4 நாள் இருக்கும். ரெஸ்ட் எடுங்க. ரெஸ்ட் எடுங்க, அந்த ஜுரம் தானா சரியாயிடும். அதுக்கப்புறம் கோல்டு, ரன்னிங் நோஸ், ஜலுபு, கோல்டு, இதெல்லாமே வந்து டீடாக்ஸ் ப்ராசஸ் தான். ஹீலிங் மூலியமா அந்த ஹீலிங் ப்ராசஸ் அது. அதுக்கப்புறம் வந்து இந்த லூஸ் மோஷன்ஸ் எல்லாம் கூட பாத்தீங்கன்னாக்கா அது இந்த உடம்புல இருக்கிற டாக்ஸின்ஸ் எல்லாம் வெளியே போற ஒரு ப்ராசஸ். அதாவது நீங்க இன்டென்ஸா மெடிடேஷன் பண்றீங்க, அந்த இன்டென்ஸ் மெடிடேஷன்னால உங்களுக்கு வந்து ஒரு ஃபீவர், லூஸ் மோஷன்ஸ், இல்லைன்னா ஒரு சிவியர் ஹெட்ஏக், இல்லைன்னா உங்களுக்கு ரன்னிங் நோஸ், இதெல்லாம் இருந்தாக்கா இதெல்லாம் பார்ட் ஆஃப் த ஹீலிங் ப்ராசஸ். ஸோ அதை பத்தி நீங்க பயப்பட வேண்டாம். ரெஸ்ட் எடுங்க, நிறைய தண்ணி குடிங்க, நல்ல அளவோட சாப்பிடுங்க, ரெஸ்ட் எடுங்க, அது தானா சரியாயிடும். பட் அதுக்காக மெடிடேஷன் எல்லாம் நீங்க ஸ்டாப் பண்ணாதீங்க. ஸோ அது பார்ட் ஆஃப் த ஹீலிங் ப்ராசஸ் தான்.